ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டூர். அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு உள்ள போலாம். முதல்ல அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே இப்படி தான் ஒரு பேஜ் வரும். செலக்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ன்ட்டு. அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ வந்து அதில் எம்டி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் நேம் கேட்கும். நம்ம இதில் வந்து எந்த அப்ளிகேஷன் வேணாலும் வச்சுக்கலாம் நேம். நம்ம விருப்பப்படுற நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நியூ அப்ளிகேஷன் நேம் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததில் பேக்கேஜ் நேம் கேட்டிருக்கும். அதில் வந்து நம்ம பேக்கேஜ் நேம் எது வேணாலும் அதே பேக்கேஜ் நேம் இங்கே கொடுக்குற நேம் தான் இந்த பேக்கேஜ் நேமோட கடைசியில் வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் நேம் வந்து நம்ம கூகுளில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் ஏற்றணும்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து நம்ம ப்ராஜெக்டோட எங்கே சேவ் ஆகிருக்குங்கிற சேவிங் லொக்கேஷன். இப்போ வந்து என்னோடது வந்து டெஸ்க்டாப் இதில் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸுங்கிறதுல நியூ அப்ளிகேஷனுங்கிற நேம் க்ரியேட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து 2 லாங்குவேஜ் இருக்குது, கோட்லின், ஜாவா. நம்ம ஜாவா யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து உங்களோட மினிமம் எஸ்டிகே, அதாவது மினிமமாக எந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸில் சப்போர்ட் பண்ணுங்கிறது. நம்மளுக்கு வந்து அது ஆண்ட்ராய்ட் 4.1 ஜெல்லி பீன்லேருந்தே சப்போர்ட்டிட்டி இருக்கும். நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் 6 அதாவது ஆண்ட்ராய்ட் மேஷ்மெலோலேருந்து தான் வைக்க போகிறோம். அதை முடிச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்க்ரீன் போயிடும். நம்ம கிரியேட் பண்ண நியூ ப்ராஜெக்ட் ஃபுல்லாக லோட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆன அப்புறமா இப்படி தான் இருக்கும். இந்த இதான் வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷனோட நேம் இங்கே இருக்குது, நியூ அப்ளிகேஷன். இது அந்த அப்ளிகேஷனோட மெயின் ஆக்டிவிட்டி. அதாவது இதான் வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்க்ரீன் எல்லாமே வந்து XML ஃபைலில் தான் கிரியேட் பண்ணுவோம். அதான் வந்து இந்த XML ஃபைல் இந்த இதில் கிரியேட் பண்ணுவோம், ஆக்டிவிட்டி மெயின் டாட் XML. அப்புறம் இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் வந்து இந்த ஃபைலில் தான் எழுதிப்போம், ஜாவா ப்ரோக்ராம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஆப், இன்னொன்று வந்து கிராடல் ஸ்கிரிப்ட்னு இருக்குது. அதில் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட்னு இருக்கும், அப்புறம் ஜாவா, அப்புறம் ரிசோர்ஸ். இந்த ஜாவாக்குள்ளே தான் வந்து நம்மளோட ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இதில் தான் வந்து நம்ம ஜாவா ஃபைல் இருக்குது, மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. அதான் இந்த ஜாவா ஃபைல் இதாக இருக்குது. அப்புறம் வந்து ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராயபிள், அப்புறம் லேஅவுட், மிட் மேப், அடுத்து வேல்யூஸ்ன்னு இருக்கும். வேல்யூஸ்க்குள்ளே தீம்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி எல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம லேஅவுட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளோட வந்து மெயின் ஃபைல், அதாவது ஆக்டிவிட்டி மெயின் டாட் XMLங்கிற ஃபைல் இருக்கும். அப்புறம் இங்கே மேலே வந்து ஃபைல், எடிட், வியூ, நேவிகேட், கோட், அனலைஸ், ரீஃபேக்டர், புல்ட், ரன், டூல்ஸ், விசிஎஸ், விண்டோஸ் ஹெல்ப்புங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த ஃபைல், அப்புறம் வந்து எடிட் ஏதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கும், அவ்வளோதான். நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வேறு ஒன்றுமே நம்ம மாடிஃபை பண்ணல. நம்ம வந்து ஒரு ரொம்ப பேசிக்காட்டு அப்படியே தான் வச்சுருக்கோம், ஒன்றுமே எடிட் பண்ணல. இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆப், நோ டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுன்னு கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. அப்புறம் ஒரு பக் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஒன்று எல்லாம் இருக்குது. இதில் இந்த எலிஃபென்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை வந்து கிராடில் சிங்க் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஒரு சேஞ்ச் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணி வந்து நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். இதை வந்து ஏவிடி மேனேஜர், அதாவது ஆண்ட்ராய்ட் விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர். இப்போ வந்து எல்லாருக்கும் மொபைலில் வந்து அவுட்புட் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஒரு 8 GB ரேம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படி ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணுறோன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸுங்கிற ஒரு அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஹார்ட்வேருங்கிற ஃபைல் ஓப்பன் ஆகுது. இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீன், அதாவது 2.7 ஸ்க்ரீன் தொடங்கி உங்களுக்கு 6.3 இன்ச் ஸ்க்ரீன் வரைக்கும் உள்ள டிஸ்பிளேல உள்ள நிறைய ஃபோன்ஸ் இருக்கும். 8 இன்ச் ஸ்க்ரீன்லாம் இருக்குதுக்குள்ள பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்க்ரீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிக்சல் ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் டீட்டெயிலாம் இருக்கும். நான் வந்து இதில் வச்சு உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணி காட்டித்தரேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் நேம்னு காட்டும். இதில் வந்து நம்மளோட சிஸ்டம் இமேஜ், அதாவது உங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இதில் வந்து ஆண்ட்ராய்டு 7லேருந்து இருக்குது, நவ்கட்லேருந்து இருக்குது. நவ்கட், ஓரியோ, பை, அடுத்து ஆண்ட்ராய்டு கியூ, ஆண்ட்ராய்டு ஆர். அதாவது வந்து இப்போ இருக்க கடைசி வருஷன் ஆண்ட்ராய்டு 11 அது வரைக்கும் இருக்குது. ஆனால் இதில் நான் வந்து கியூ ஆண்ட்ராய்டு 10 மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஆண்ட்ராய்டு கியூ மட்டும் தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு கியூவை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கேட்கும். இது வந்து உங்கள் விர்ச்சுவல் டிவைஸ் நேம். நீங்கள் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம், நான் இப்போ டெஸ்ட் டிவைஸ்னு வச்சுக்கிறேன், டெஸ்ட் டிவைஸ். அப்புறம் இதோட பிக்சலோட இதெல்லாம் வந்து அதே தான். அப்புறம் ஆண்ட்ராய்டு கியூ, இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணுங்கிறது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரியேட்டிங் விர்ச்சுவல் டிவைஸுங்கிற ஒரு ஃபைல் வந்துடும்.
இப்போ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் ஆயிருச்சு. அது நம்ம இப்போ கொடுத்த நேம் டெஸ்ட் டிவைஸ். இது ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ரெசல்யூஷன் 1080 இன்டூ 1920 420 dpi. அப்புறம் ஏபிஐ வந்து 29ங்கிற ஏபிஐ. டார்கெட் வந்து ஆண்ட்ராய்ட் 10. சிபியூ வந்து 86, ஆர்கிடெக்சர் 86. அப்புறம் வந்து சைஸ் இன் டிஸ்க், நம்ம டிஸ்கில் வந்து அது 513 MBயில் பிடிச்சிருக்கு. இப்போ இது வந்து அந்த ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸை வந்து லான்ச் பண்ணுறது. நான் விர்ச்சுவல் டிவைஸையும் ஒரு லான்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ், இதான் வந்து நம்மளோட விர்ச்சுவல் டிவைஸ் கூகுள் பிக்சல் ஃபோன். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கிளியராக. ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இது கூகுள் பிக்சல் ஃபோனானால கூகுள் சிம்பிள் காட்டுது. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன், அதாவது 8GB ரேமாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இதான் உங்கள் பிக்சல் ஃபோன். நம்ம ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் நம்ம கிரியேட் பண்ணது வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெகுலராக ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கேயும் இருக்கும். இங்கே வந்து இங்கே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மொபைல்லே பார்க்குற மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஒய்ஃபை ஆன் பண்ணுறது, டு நாட் டிஸ்டர்ப், ஆட்டோ ரொட்டேட், பேட்டரி சேவர், மொபைல் டேட்டா, ஏரோப்ளைன் மோட், அப்புறம் ஸ்க்ரீன் கேஸ்ட் வரையும் பார்த்துக்கலாம். பிரைட்னஸ் கூட்டுறது, பிரைட்னஸ் குறைக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மொபைலில் நம்ம என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோமோ எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்கும் மொபைல்லே. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு மொபைல் டிவைஸில் என்னெல்லாம் இருக்குமோ, ஒரு கேமரா, க்ரோம், கிளாக், அப்புறம் கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். கூகுள் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த விர்ச்சுவல் டிவைஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து மொபைலில் ரன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன். மொபைலில் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து அபவுட் ஃபோனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த அபவுட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பில்ட் நம்பர்னு இருக்கும், இல்லைனா வந்து வெர்ஷனுங்கிற நேமில் இருக்கும். அந்த இதை அந்த பில்ட் நம்பர்னு இருக்கும், இல்லைனா வெர்ஷனுங்கிறது நேமில் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ டைம்ஸ் டேப் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் செட்டிங்ஸில் போய் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு அதில் கீழே ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல்லையும் உங்கள் லேப்டாப் ஆர் பிசி இதை வந்து உங்கள் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு இது கேட்கும். இதை வந்து யூஎஸ்பி டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ணுமான்ட்டு அதை வந்து எனேபிள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மாறிடும். இப்போ இதில் வந்து டெஸ்ட் டிவைஸுங்கிற நேமில் இருக்குது, இது மாறிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ், அதாவது என்னோட மொபைல் ரெட்மி K20 Pro இங்கே காட்டிடுச்சு. அவைலபிள் டிவைஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் நம்ம கிரியேட் பண்ணதும் அதில் தான் இருக்கும், இந்த டிவைஸும் இருக்கும். இப்போ மொபைல் நம்ம ஒயர் வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதை தான் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ரன் பண்ணால் அதை யூஸ் பண்ணியும். இப்போ தான் என்னோட விர்ச்சுவல் டிவைஸ். இப்போ இதில் வந்து நான் எப்படி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன்னு சொல்லி தரேன். நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க இந்த ப்ளே பட்டன், அதான் ரன் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக தொடங்கிடும். இப்போ கிராடில் புல்ட் ரன்னிங் ஆக தொடங்கிருச்சு. இது வந்து உங்கள் சிஸ்டத்தை பொறுத்து. எனக்கு இந்த அப்லோடிங் அண்ட் லான்ச்சிங் இன்ஸ்டன்ட் ஆப்னு வந்துருச்சு. இது வந்து உங்கள் மொபைலில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து இது பண்ணும். இங்கே மொபைல்லே வந்து இன்ஸ்டால் ஆர் டெனேன்னு பர்மிஷன் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அப்ளிகேஷனுங்கிற ஒரு மேலே ஒரு லைன் இருக்கும், அப்புறம் நடுவில் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன். இதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண ஃபார்மேட் வேறு, ஆனால் இந்த எடிட்டரில் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் வேறு. அதனால தான் வந்து என்னால் இம்போர்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த டுட்டோரியல் வீடியோவிலேருந்து அவுட்புட் எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.